ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः विष्णुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। चलो अत आश्वलायनो भगवन्तं परमेष्टिनम् उपसमेत्योवाच अदीहि भगवन् ब्रह्मविद्यां वरिष्ठाम् सदा सद्भिः सेव्यमानानि गूढाम् यया चिरात् सर्वपापं व्यपोह्य परात् परं पुरुषं याति विद्वान् तस्मै सहोवाच पितामहश्च श्रद्धा भक्तिध्यानयोगादवैः न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके अमृतत्वमानशुः परेण नाकं निहितं गुहायां विभ्राजते यत्यतयो विशन्ति वेदान्तविज्ञानसुनिश्चितार्थाः संन्यासयोगाद्यतयच्युद्धसत्त्वाः ते ब्रह्मलोकेषु परान्तकाले परामृताः परिमुच्यन्ति सर्वे विविक्तदेशे च सुखासनस्थः शुचिः समग्रीव शिरः शरीरः अत्याश्रमस्तः सकलेन्द्रियाणि निरुध्य भक्त्या स्वगुरुं प्रणम्य पुण्डरीकं विरजं विशुद्धं विचिन्त्य मध्ये विशदं विशोकम् अचिन्त्यमव्यक्तमनन्तरूपम् शिवं प्रशान्तम् अमृतं ब्रह्मयोनिम् ततादिमध्यान्तविहीनमेकम्
விபும் சிதானந்தமரூபமத்புதம் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் ध्यात्वा मुनिर्गच्छति भूतयोनिम् समस्तसाक्षिं तमसः परस्तात् இப்போ தியானத்தை சொல்லி கொடுக்கும் போதே அந்த தியானத்தை உபாசனையாக அமையிறது. அதே தியானம் நிதித்தியாசனமாக அமையும். நான் மறந்தே போயிட்டேன். ஏதாவது சொல்லும் போது கனெக்ட் ஆகிறதா. ஒரே தியானம் உபாசனம், அதே தியானம் நிதித்தியாசனம். எப்படி? ஞான அனந்தரம் நிதித்தியாசனம், ஞான பூர்வம் உபாசனம். என்ன வித்தியாசம்னாக்க ஞானம் வித்தியாசம். பகவான்னா என்னன்னு தெரியாம பகவானை தியானிக்கிறது உபாசனா. பகவான்னா என்னன்னு அறிந்து பண்றக்கூடிய சிந்தனை அங்க உபாசனா சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க பகவான் பக்தங்கிற பேதம் இனி இருக்காது. அப்ப என்ன ஆகும்? அது நிதித்தியாசனமா. அது நான் தாங்கிற விஷயத்த, அறிந்த விஷயத்த திருப்பி திருப்பி கொண்டு வருவோம். அவ்வளவுதான். இதை மறந்துடக்கூடாது. அப்போ யாருக்கு எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க பயன்படுத்தி வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகா சுத்த சத்வாக. வேதாந்த விஞ்ஞானத்துடைய அல்லது வேதாந்த அறிவோடைய அர்த்தம் சுனிஷ்டிதமாறதுக்கு தியானம் பண்றோம். சுனிஷ்டிதமான பிறகு விபரீத விஷயங்களை நீக்கக்கூடிய வண்ணமாக நிதித்தியாசனம். அதனால எல்லாத்துக்கும் இந்த ஸ்லோகங்கள் பொருந்துறது. 5, 6, 7 இருக்கு இல்லையா? மொத்த தியானத்துடைய சாதனையை சொல்றது. அந்த தியானமே எப்படிப்பட்ட சாதனை வேணாலும் நீ வச்சுக்கலாம். புரியுறதா? அப்போ புரியறதுன்னா என்ன? பின்னாடி லைனா மகா வாக்கியமா வரப்போகுது. ஒரு மகா வாக்கியம், 2 மகா வாக்கியம். அது நீதான், அது நீதான், நீதான், அது நீதான், அது நீதான், அது நீதான், அப்படி சொல்லும். அப்போ இந்த மகா வாக்கியத்துடைய அறிவு நமக்கு ஏற்படுறதுனால ஓகே, ஈஸ்வர ஜீவ பேதம் நீங்கிறது. ஈஸ்வர ஜீவ பேதம் மட்டும் இல்லை, எனி பேதம் நீங்கிறது. பேதம்னா டிஃபரன்ஸ் இல்லை, பேதம்னா டுவாலிட்டி. பன்மை நீங்காது இல்லையா? இரண்டாம் ஒன்று இருக்குங்கிறது நீங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அத்வைத்தம் ஒண்ணுதான்னாக்க இதெல்லாம் ஒண்ணு ஆயிடும், எல்லாம் பச்சக்கு பச்சக்குன்னு ஒட்டிண்டு அப்படி நமக்கு மைண்டு தோண சான்ஸ் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பன்மை அப்படியே இருக்கும். ஆனா இது ஒண்ணுதான்னு புரியும். அது இந்த 2 நாள்ல புரிஞ்சிடும். ஓகே, அதனால அப்படிப்பட்ட ஈஸ்வரன் ஏகரூபம், விஸ்வரூபம், அரூபம். அரூபம் சொல்லும் போது அது நான் தான் சொல்ல போறார். ஓகே, அப்போ உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் இல்லையா? பிரபும் பரம் ஈஸ்வரம் சொல்லும் போது இல்லையா எது ஆகிறது? எல்லா தேவதாவுக்கும் தேவதா அப்படி பரம அல்லது நிர்குணம், அவருடைய பரமான தன்மையாக இருக்கார், நிர்குணமாக இருக்கார். அதுதான் அவருடைய நேச்சர். பிரபும் அப்படின்னு சொன்னா சர்வ சக்திமான். எப்படிப்பட்ட சக்தி உடையவர் பகவானுக்கு? ஒரே ஒரு சக்தி தான் பகவானுக்கு. சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 தான் அவருக்கு. உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது? அவருக்கு வெறும்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் தான், தவிர வேற என்ன வேணும்? அதுக்குள்ள எல்லாம் வந்துடும் இல்லையா? அப்போ சிருஷ்டி ஸ்திதி லய பிரபும் ஆம்னிபொட்டன்ட். இந்த ஆம்னிபொட்டன்ட் ஒரு வார்த்தை இருக்கிறது. சில பேர் புக்கெல்லாம் படிச்சிருந்தா அவளுக்காக சொல்றேன். நிறைய புஸ்தகம்லாம் படிச்சு நம்ம வேதாந்த படிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருப்பா சில பேர். அப்புறம் யூடியூப்ல நிறைய கேட்டுட்டா ஓ நம்ம எல்லாம் தெரிஞ்சுடுத்தோம்னு நினைச்சுப்பான்.
அவள் என்ன பண்ணணும்னா ஓம்னிஷியன்ஸ் ஓம்னிப்ரொட்டன்ட்ங்கிற ஸ்பெல்லிங் எழுத சொல்லணும். முதல்ல எழுது. இதுவே தேவை. அப்போ பகவான் சர்வ சக்திமான். அதுதான் ஓம்னிப்ரொட்டன்ட். பொட்டன்ஷியல்னு தெரியல, உனக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா? அந்த பொட்டன்ஷியல் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நாங்க படிச்சேன் சயின்ஸ்ல. அப்படி பொட்டன்ஷியல் எல்லாம் சக்தி பொருந்தியது இல்லையா? அப்போ என்டையர் மாயா சக்தி என்னது? இந்த என்டையர் சிருஷ்டி இயங்கிறது அது என்னது? நீ போகும்போது அப்படியே மரம் ஆடி உனக்கு காத்து வந்ததுன்னா ஏதோ பேய் வந்திருக்குன்னு நினைச்சுக்கலாம். என்ன நினைச்சுக்கணும்? பகவான் பாரு, ஏதாவது ஒன்று ஆடித்தினாலே ஏதோ பேய் ஈஸ்வரனா தெரியலையா? அவங்க எப்படிலாம் நம்மளை பயமுறுத்தி மந்திரம் போட்டு வச்சிருக்கா பாருங்க. இப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. பகவான் எங்க பார்த்தாலும் பகவானா இருக்க இல்லையா? நான் இனிமே எதுவும் தப்பா பேச மாட்டேன், தப்பா சிந்திக்க மாட்டேன். பாருங்க, வெளியில மட்டும் பகவான் இல்ல, அந்த ஹிருதயத்திலையும் பகவான். புரியுதா? பிரபும் பரமேஸ்வரம் திரிலோச்சனம் பார்த்துட்டோம், நீலகண்டம் பார்த்துட்டோம், பிரசாந்தம் பார்த்துட்டோம், பூத யோனிம். பூதம்னா சர்வ உலகம். 7-14 எப்பெல்லாம் பூதம் எல்லா உலகம்னு சொல்றேனோ, உலகம்ங்கிறது யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா என்ன அர்த்தம்? 7-14 லோகம். நீங்க எல்லாம் வைதிகா தானே? நாஸ்திகாலா? ஜி நான் ஆஸ்திகத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க பிரம்மசூத்திரம் வந்தேன்னா உங்களை ஆஸ்திகால நாங்க மாத்தி விட்டுருவோம். ஓகே, நாஸ்திகானா எதுன்னு கேட்போம். பௌத்தனா ஜெயினா எப்படி? சூன்யமா? பௌத்தாலே 4 இருக்கிறது இல்லையா? எப்படின்னு கேட்போம். அங்கேயும் என்ன, நீங்க எங்க எந்த மதத்துல போய் சேர்ந்துட்டாலும் ஒண்ணு கண்டுபிடிச்சிடும். ஓகே, 6 ஆஸ்திக மதம் இருக்கிறது, 6 நாஸ்திக மதம் இருக்கிறது. எங்க போய் பார்த்தாலும் கஷ்டமான விஷயம் சொல்லவா, எல்லாருமே தப்பா கன்க்ளூட் பண்ணியிருக்காளே தவிர, ஆனா அடிப்படையா அவளோட வாழ்க்கை ரொம்பவே டிசிப்ளினா இருக்கு. நீங்க என்ன பரமார்த்த தத்துவம் வேணாலும் சொல்லுங்க, என்ன பிரம்மன் வேணாலும் சொல்லுங்க, டிசிப்ளினை பத்தி பேசாதீங்க. எனக்கு அப்பாக்கும் அப்பா ஆரம்பத்துல இருந்து அதுதான் சண்டை. என்ன பண்ண முடியும்? ஆஸ்திக மதத்துல இருக்கிறவாலும் டிசிப்ளினா இருக்கா, நாமெல்லாம் இல்லையா? டிசிப்ளினா இருக்கணும். சரியா? இப்போ எங்க போய் எடுத்துப்பாரு, பூத யோனி 7-14 லோகம் எல்லாமே. இதுக்கெல்லாம் எதிர் காரணம்? காரணம்ங்கிற வார்த்தை நீங்க நன்னா கொட்டையா எழுதிக்கணும். ஒரு பேர் முழுக்க காரண போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன காரணம் இல்லையா? எது காரணம் பாருங்க. எப்படி உங்களுடைய நகைகள் எது காரணம்? தங்கம் இல்ல கோல்டு. அப்ப யோசிப்பாரு, ஓஹோ இப்ப தங்கத்திலிருந்து நகை பண்ணப்படுறது கரெக்டா? அடுத்த ஸ்டெப். அப்ப நகைகள்லாம் தங்கத்துல இருந்து வந்திருக்கிறது. நீங்க திரும்பி வேற நகை வாங்கும் போது இதை போட்டுட்டும் அதை வாங்கினேன் அப்படின்னா அந்த போடுறது என்ன பண்ணுவான்? அது மேலேயே ஒண்ணு போடுவான், பார்த்துருக்கல? அதனாலதான் போடுறதுன்னு. நீங்க போய் பாருங்க, ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? நீங்க போடுறத அவர் ஒரு போடுவார் செக். அதுதான் செக்கு. டப்புன்னு உடஞ்சிட்டு வச்சுக்கோ, மேடம் உங்க மாமனார் ஏமாத்திட்டாங்க, குடும்பத்திலே ப்ராப்ளம் வந்துடும். புரியுதா? அவன் போடும்போது அது ஒன்னும் ஆப்படாது, தங்கம் அப்படியே இருக்கும். கரெக்டா? நான் சொல்றதுலாம் கரெக்டா இருக்கா? நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். நம்ம வாரமா பில் கவுண்டர்ல டீ குடிச்சுன்னு இருப்போம், அவங்களுக்கு சொல்லிட்டோம். என்ன கரெக்டா இருக்கா? உடையக்கூடாதுல்ல, டக்குன்னு போடுவான். காய்ச்சி போட்ட உடனே அப்படியே நிற்கணும் தங்கம்னா. சரியா? அப்போ அப்படி போட்டதுக்கு அப்புறம் அந்த நகை என்ன ஆகும்? மாறி போயிடுமா? என்னவா ஆகும்? தங்கமா. அப்ப தங்கத்தில இருந்து வந்து தங்கத்திலேயே போய் இருக்கும்போது லாக்கர்ல வைக்கிறீங்க.
நான் சொல்லியிருக்கேன், எங்க சொன்னேன்னா நங்கூர் சொன்னேன் இல்லையா? நம்ம வந்த உடனே கேலண்டர் இருக்கும், என்ன இது இருக்கும், சாவி எல்லாம் இருக்கும். ஓகே, அப்புறம் அவளுடைய பூனெல்லாம் அங்கதான் இருக்கும். அப்படிலாம் யாரும் இல்லை, நான் வேடிக்கைக்கு சொல்றேன். அப்படி இல்லையே, கூடாது. யாராவது என்ட்ரானால கேலண்டர்ல பூனலை பார்த்தேன்னா அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்கும். நான் உடனே சரி அப்புறம் வரேன்ட்டு. அந்த மாதிரி உங்களுடைய நகை அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே டக்குன்னு அங்க சாவியோட சாவியை மாட்டிட்டு போறீல? இல்ல, சாவி எங்க மாட்டேன், நகை உள்ளது. ஏன்? தங்கம். அப்ப புரியுதா உங்களுக்கு தங்கம் எப்படி காரணமா இருக்கு? தங்கத்திலிருந்து வந்து தங்கமா இருந்து இல்லையா, தங்கத்திலிருந்து உள்ள போனதுக்கு கூட தங்கமா இருக்கு. அதுக்கு பேரு காரணம் இல்லையா? கரெக்டா இருக்கா நான் சொல்றது? இப்ப காரணம் புரியுதா? இப்போ ஈஸ்வரா ஜெகத் காரணம், பூத யோனி. யோனினா காரணம், பூதம்னா சர்வ ஜெகத்து. அதற்கு காரணம்னா எப்படின்னு நீங்க தங்கத்தை கூட ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த இந்த ஜெகத்து உலகம் இதற்கு காரணம் பகவான்னு சொன்னா பகவான் எப்படி இருக்கணும்? இப்போ நீங்க நகைன்னு சொல்லி அலங்கரித்தாலும் அது என்னது? தங்கம் தானே. நீங்க உலகம் நீ வா போ எப்படி நீங்க பேசி எப்படி நீங்க சண்டை போட்டாலும் என்னது? இப்போ இந்த பூத யோனி பகவான் ஜெகத்காரன் புரிஞ்சுடுத்தோம்னா, ஐயா ஐயா இந்த ஃப்ரண்ட் ரோல் இந்த சேர்ல வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளா ஃபேன் கீழே வந்து உட்காந்து தனியா அது ஆடா தெரியும், கிரமமா இருக்குதா அப்படி உட்காந்து கம்ஃபர்டபுள், எப்படி வேணா கால் நீட்டின்னு உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆர்டரா உட்கார்ந்தா போதும். எனக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? காத்து வருதாங்க? முடியலன்னா நான் சொல்றது புரியுதா? பூத யோனி அப்படி காரணம். அப்ப இது என்னது? தொட்டெல்லாம் என்ன ஆகும்? எல்லாமே என்ன என்ன பண்ணினாலும் ஈஸ்வரன் அப்படின்னு என்ன? ஈஸ்வரன் ஈஸ்வரா இப்படி புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அப்படியே சாந்தமாயிடும். இப்படிதான் இருக்கும் பாருங்க. பூத யோனி ஜெகத் காரணம். சரி, காரணம்னா என்ன ஆகும் இல்லையா? ஏதாவது ஒரு மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு, கரெக்டா? திடீர்னு எழுந்துப்பா 12 மணிக்கு, என்னடி ஆச்சு? இருங்க வரேன் அப்படின்னு கிச்சன்ல வந்து பாலை உரக்குத்த மறந்துட்டாலாம். பால் என்ன ஆகணும்? தயிர் ஆகணும் காத்தால. அதுவும் தயிர் டேஸ்ட் சரியா இல்லைன்னா, ஏன்னா லஞ்சுக்கு தயிர் சாதம் தான், அதுதான் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. தயிர் சாதத்துக்கே தயிரை உரக்குத்தலைன்னா வீட்டுல என்ன பண்ணுவோம்? அட்டிக்குதான் வரணும், கட்டு எடுத்துட்டு வரணும் இல்லையா? தயிராவது உரக்கத்தி தயிர் சாதம் போடுங்க. மறந்து போயிட்டேன், 12 தான் உரக்குத்தினேன். நீங்க எல்லாம் அப்படி கிடையாது. நானா ஒரு கதையை கற்பனை பண்றேன். ஓகே, என்னுடைய கனவு லோகம்னு வச்சுக்கோங்களேன். புரியுறதா? அப்படி அப்ப அந்த பால் என்ன ஆகும்? பால் தயிரா மாறிடும். நமக்கு அனுபவத்துல எல்லா காரணமும் மாறக்கூடியது. அப்ப என்ன ஆகுறது? காரணம் வந்து எது? காரணத்திலிருந்து வர்றது வந்து காரியம். இது புரியுதா? அப்ப காரணம் என்ன ஆகுறது? காரியமா மாறுது. காரியம்னா திரும்பி நமக்கு ஒரு நல்ல காரியம் தெரியும் இல்லையா? என்ன காரியம்? எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கோம், இல்ல பண்ண போறோம் இல்லையா? தர்ப்பணம் பண்றோம், அப்பதான் அந்த காரியம் இந்த காரியம் அப்படி இல்ல. இது இங்க காரியம் என்னது? ப்ராடக்ட். அதுல இருந்து வந்தது, புரியுதா? வரக்கூடியது. அப்போ தயிர் என்னது? காரியம், பால் காரணம். அப்ப என்ன ஆயிடுது? பால் என்னாச்சு? தயிர்ல தயிர்ல என்ன ஆகும்? பால் செக் பண்றேன். ஓகே, இது கேட்கறதா? கேட்காது, நான் ரெக்கார்ட் தான். ஓகே,
ஓகே, தயிர்ல கிடுகிடு டிகாஷன் விட்டு ஏன் அது பால், இனி அது பால் இல்லை. கரெக்டா? அப்போ நம்மளுடைய அனுபவத்துல எல்லா காரணமும் காரியமா மாறிடுறது. கரெக்டா? அதுக்குதான் 2 உதாரணம் சொல்றோம். பால் தயிர் ஒண்ணு, தங்கமும் நகையும் ஒண்ணு. பாருங்க, அதனால பகவான் எப்படிப்பட்ட காரணம் இல்லையா? பூதயோனிம் சமஸ்த சாட்சி. சமஸ்த சாட்சி, சாட்சினா விட்னஸ். அதனுடன் இருந்து ஊடுருவி இருந்து அதற்கு காரணமாக இருந்து அதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. காரியத்துல பால் மாதிரி டிபெண்டன்ட் கிடையாது. பாருங்க, பால் என்ன ஆயிடுறது? தயிரா மாறிடுறது. பாலுங்கிற தன்மை போயிட்டு, அப்படிப்பட்ட காரணம் கிடையாது. பாருங்க, பரிணாமி உபாதான காரணம்னு வருந்தோ இல்லையா? விபர்த்த உபாதான காரணம். இதெல்லாம் டெக்னிக்கலா மாறாமல் காரணமாக இருந்து சாட்சியாக இருக்கிறது. அப்ப எல்லா விதமான செயலுக்கு பூதம் எப்படி இருக்கிறது? எல்லாத்துக்கும் எல்லாமே மாறிட்டே இருக்கிறது. இதனிடத்தில் இருந்து எல்லாம் மாறுகிறது, ஆனால் இது மாறாமல் இருக்கிறது. பூத யோனிம் பூத சாட்சியம். அப்புறம் தமசா பரஸ்தாது. தமசு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஓகே, இது அவித்யா, அஜ்ஞானம். ஓகே, என்டையர் மாயா சிருஷ்டி. மாயா எப்படிப்பட்ட காரணம்? பால் மாறி என்னாகும்? மாறிண்டே இருக்கும். ஓகே, அதுல இருந்து வேறு சுதந்திரமா பரஸ்தாது, அதுல இருந்து வேறுபட்டு அதற்கு உட்படாமல், புரியுதா? அதனால பாதிக்கப்படாமல், எல்லாத்துக்கும் காரணமா இருந்து பாதிக்கப்படணும் இல்லையா? பாதிக்கப்படாமல் அசங்கமாக இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறது. அதுதான் தமசா பரஸ்தாது. தியாத்வா முனிம் கச்சதி. யாரு இப்படி தியானிக்கிறாரோ பாருங்க, ஏகரூபமாக, விஸ்வரூபமாக, அரூபமாக யாரு இந்த தியானத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் என்னது? கச்சதி, செல்லுகிறார்கள். எங்கே சென்றார்கள் இல்லையா? அவர்களுக்கு முனி என்று பெயர். பாருங்க, ஈஸ்வரனை தியானிக்க பேரு முனி, முனிவர்கள். அவர்கள் எங்க போய் அடைவார்கள்? எதை தியானிக்கிறாளோ அதை போய் அடைவார்கள். ஈஸ்வரனை தியானித்தால் ஈஸ்வரனையே சென்று அடைவார்கள். பிரம்ம கச்சதி, ஈஸ்வரனையே சென்று அடைவார்கள். புரியுறதோ? அப்போ இந்த 5 எல்லாம் பார்த்துட்டோமா? யாத்வானா தியானிக்க கூடியவர். முனிர் கச்சதி அப்படின்னா முனிகி, யாரு தியானிக்கிறாரோ அவர்களுக்கு முனி என்று பெயர். ரிஷிகள், முனிவர் அப்படி சொல்றோம் இல்லையா? அது எதை தியானிப்பார்கள்? ஈஸ்வரனை. எப்படிப்பட்ட ஈஸ்வரனை? பூதயோனிம் சமஸ்த, சமஸ்தம்னா சர்வம், எல்லாவற்றுக்கும் சாட்சியாக, உமா சகாயமாக, பரமேஸ்வரனாக, பிரபு, திரிலோச்சனம், நீலகண்டம், பிரசாந்தம், இப்படிப்பட்ட ஈஸ்வரனை வைத்து தியானிக்க கூடியவர்கள். அல்லது போன மந்திரத்துல வந்திருக்கக்கூடிய அச்சிந்தியம் அரூபம் அனந்தம சிவம், அச்சிந்தியம் அவ்யக்தம் அனந்தம ரூபம் சிவம் பிரசாந்தம் பிரம்ம அமிர்தம் பிரம்ம யோனிம் ததாதி மத்தியாந்த விஹீனமேகம் விபுஞ்சிதானந்த ரூபம் அத்புதம் அரூபம் அத்புதம். அப்படி தியானித்தாலும் என்ன பண்ணினாலும் ஈஸ்வரனை சென்று அடைவார்கள். ஈஸ்வரனை அடைவது என்றால் என்ன? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 58 டைம்ஸ் சொல்லியிருப்பேன் அதை. ஈஸ்வரனை அடைவது என்றால் ஈஸ்வரன் நான் என்று புரிந்து கொள்வது. அந்த வார்த்தை கடைசியா ஒன்று சொன்னேன், என்னது? புரிஞ்சு கொள்றது அப்படின்னாக்க இல்லையா? அதுக்கு நம்ம சைட்ல எஃபர்ட் வேணும், புரிஞ்சுக்கணும். அதுவா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல புரியாதது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா புரிஞ்சிடும். தெரியுமா அது உங்களுக்கு? நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சு ஒரு மாதிரி போவோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போவோம்,
தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல போகும்போது தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சது. ஓ இதான் அப்ப சொன்னாங்களா? ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சிருது. நல்ல வேலை. இப்படியே ஒரு கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ்ல தான் புரியறதே நமக்கு. பாருங்க, இப்ப நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10ஆம் கிளாஸ் புரியல, 11வது படிக்கும்போது 10ஆம் கிளாஸ்ல இதான் சொன்னாங்க. புரியுதா? அப்ப என்ன ஆகுது, நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே போவோம். அதுவா புரிஞ்சா உண்டு. சப்போஸ் அது பாதி விஷயம் புரியலன்னா ஓகே, 12th பாஸ் பண்ணியாச்சும் முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனால இப்ப புரிஞ்சுக்கணும்னா நமக்கு புரியாததா அது புரியும். அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி படிக்கணும்? புரியற மட்டும் விடாமுயற்சி. புரிஞ்சே ஆகணும் எனக்கு. சப்போஸ் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி நெஞ்சடிச்சு மாரடிச்சு ஏதாவது புஸ்குன்னு எல்லாம் போயிடுதுன்னா நல்லது, போட்டோம். காமெடிக்கு சொல்லல, அப்படிதான் உங்களுடைய மனோபாவம் இந்த படிப்பை பொறுத்த மட்டும் இருக்கணும் ஐயா. அம்மா எப்படி புரியாம போகும்? திரும்பி புரியும். திரும்பி படிக்கிறேன். குருஜி சொன்னார், தம்பி இந்த கிளாஸ் இருக்குல்ல, நான் 100 தடவை கேட்டிருப்பேன்பா. 100 தடவையா? ஆமா. 100 தடவையா? ஆமா. 100 தடவை ஒரே கிளாஸ கேட்டாருன்னா பாரு, புரிஞ்சுடுத்துப்பா. பாரு, ஒரு அப்படி சொல்றாருன்னா புரியணும் மட்டும் கேட்கணும். அதான் வழி, அதான் சாதனை, அதுதான் வழி. இப்ப நம்ம எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் கேட்கறது இருக்குல்ல, அதுவே இஎம்ஐயா கேட்போம். இது கொஞ்சம், அது கொஞ்சம் கிளாஸ் முடிச்சுட்டேன் இன்னைக்கு. முடிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். தட் இஸ் ஸ்டார்டிங். தப்பில்லை. ஆனா நீங்க இதே கத்தியா இருக்கணும் இல்லையா? அப்போ கேட்டுட்டே இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? அதுக்கு இப்ப கிளாஸ் கேட்டு இருக்கேன். கயவழி படிச்சது அப்படியே எடுங்க. கேட்கணும். நான் ஒன்னு கேட்கிறேன், உங்களுக்கு என்னெல்லாம் புரியலன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதானே தெரியும். புரியலன்னு என்னெல்லாம் புரியலன்னு எப்படி தெரியும்? என்ன புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சது சுலபம், ஈஸி. என்ன புரியலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நல்ல தொடர்ச்சியா கேள்வி. சப்போஸ் நிஜமாவே ஒண்ணும் இல்லைன்னா தெளிவா ஓகே. இந்த பயணம் மட்டும் என்னன்னாக்க, இங்கதான் படிச்சுட்டே இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் இல்லையா? இப்ப சுவாமிஜி வந்தார்ல, அவர் எதுக்கு கிளாஸ் கேட்கணும்? போய் பாருங்க, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பார்? கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார், இல்ல கிளாஸ் கேட்டுட்டு இருப்பார். இப்படியே பார்த்துருக்கேன் சுவாமிஜி, நான் படிச்சு பார்த்துருக்கேன். இப்படியே ஒரு பெரிய ஒரு இது வச்சுட்டு இருப்பார் அவர் ரூம்ல. எப்படி ஒரு சேர் இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய எப்படி இருக்கும். அந்த காலத்துல இந்த டிராயிங்லாம் பண்ணுவா இல்லையா? அட்லீஸ்ட் அப்படி இருந்தது முன்னாடி. அப்படியே ஒரு கண்ணாடி போட்டு அப்படி இருக்கும். அப்படியே தான் இருக்காரு. சுவாமிஜி நான் 10 நிமிஷமா கூப்பிடுறேன். அப்புறம் போய் கீழே நமஸ்காரம் பண்ணி காலத்தோட திருப்பம் அப்படி பார்க்குறேன். அப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய சுவாமிஜி படிக்கணுமா? படிச்சுட்டே இருக்கணும். புரியுறதா? மூச்சு காத்து இதுலயே இருக்கணும், இதுலயே போகணும். இது சைடு விஷயம், எங்கேயோ வந்துருத்துப்பார். இதுக்கு புரிஞ்சுக்கிறது. அப்போ ஒரு அதிகாரி ஓகே, ஆரம்பத்துல பகவானை நினைச்சு உண்மையான ஸ்வச்சமான மனசுடன் பகவானை பக்தி பண்ணணும். ஸ்வச்சம் எப்படி தெரியும்? நம்மளுடைய எந்த ஒரு அபிலாஷை அங்க இருக்கப்படாது. என்ன அபிலாஷை இருக்கணும்? பகவான் மட்டுமே அபிலாஷையா இருக்கணும். அப்படி நிஜமாவே இருந்ததுன்னா மற்ற அபிலாஷை எல்லாமே பூர்த்தி ஆயிடும். சைடு எஃபெக்ட், எல்லா மாத்திரைக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. பகவான் மட்டுமே ஆசையா இருந்ததுன்னா மற்ற எல்லா ஆசைகளும் ஆட்டோமேட்டிக்கா பூர்த்தி ஆகும். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி பகவான நினைச்சுட்டு இந்த மாதிரி தியானம் பண்றதுனால அதே ஏகரூபமாக ஒரு மூர்த்தியில, ஏகரூபம்னா புரியுறதா? விஸ்வமே ரூபமாக அல்லது ஏதோ ஒரு வடிவத்துல
பகவானை வழிபட்டு அதுவே அநேக ரூபா இந்த விஸ்வரூப தியானத்துல வில்லிரும். அப்படி விஸ்வரூபம் தியானம் பண்ணினவனுக்கு குரு கிடைச்சு, சாஸ்திரம் கிடைச்சு, ஸ்ரவணத்துல ஈடுபட்டு மனனம் முடிச்சு இந்த ஞானம் கைப்பெறுவார். இந்த ஞானம் கைப்பற்ற பிறகு இல்லையா, ஸ்ரவண மரணமானத்திற்கு பிறகு இறுதியாக ஈடுபடக்கூடிய தியானம் நிதித்தியாசனம். இதுதான் இந்த 3 மந்திரங்களுடைய சாராம்சம். சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாரு, பிரம்மனுடைய நேச்சரை சொல்லிட்டார். பிரம்மனே நிர்குணம், பிரம்மன் நிர்குண பிரம்மன், அதுவே சகுணம், அதுதான் எல்லாமே. பிரம்மனை தவிர வேறொன்று கிடையவே கிடையாது. அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணம், அதுதான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறது, அதுதான் எல்லாமாகவும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பிரம்மன் தான் எல்லாமாகவும் இருக்கிறது. அதனால என்ன, சப்ரம்ம சசிவஹா ச இந்திர சோக்ஷரஹா பரமஸ்வராட் ச ஏவ விஷ்ணுஹ ச பிராணஹ ச காலோக்னிஹ ச சந்திரமாஹ ச பிரம்மா ச சிவஸ்வேந்திர சோக்ஷரः பரமஸ்வராட் ச ஏவ விஷ்ணுः ச பிராணः ச காலோக்னி ச சந்திரமா. இப்படி சொல்லணும். புரியுதா? நான் எனக்கா அப்போ இருக்கக்கூடிய நிர்குண ஈஸ்வரா தான் எல்லாமாகவும் இருக்கிறது. காரணத்வாத் பூத யோனிஹி சமஸ்த சாட்சிம் தமசப் பரஸ்தாத், எல்லாமாகவும் இருந்து எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து எல்லாத்திலிருந்து விடுபட்டிருக்கிறது. இதை யோசிக்கிறதுக்கு இந்த 3 லைனே போதும், வாழ்க்கை முழுக்க யோசிக்கலாம். எப்படி இருக்கிறது? சப் பிரம்மா. இப்ப குரு யாரு? பிரம்மா. பிரம்மா பிரம்மாவே ச பிரம்மாங்கிறார். பியூட்டிஃபுல் அது. ச பிரம்மா கனெக்ட் பண்ணிக்கணும். ஆச்சரியோ வக்தா குஷலஹா ஆச்சரியோ வக்தா இல்லையா, உபநிஷத்துல வருது. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் பததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனம் அன்ய ஸ்ருணோதி சுத்வாபியனம். என்ன பண்ணாலும் தெரியல அப்படின்னு. ஓகே, சொல்றது எதை சொல்றாலோ சொல்றவரே அதான். யாரு கேட்கிறாளோ எதை பத்தி கேட்கிறாளோ அவளும் அதுதான். எப்படி இருக்கு பாருங்க, இது மண்டை குழம்பி. அதாவது வாழ்க்கையில இருக்கிற குழப்பம் போறாதுன்னு இது வேற. அப்போ அதுக்குதான் காரணம். ஏ4 கார நான் போட்டுக்க சொன்னேன். காரணம் தான் காரியமா. ஒட்டியானம், முக்குட்டி, காதுத்தோடு இல்லையா, சுட்டி, சூடாமணி, வேற என்ன போட்டு பண்ணி, இங்க ஒண்ணு போட்டு பாரு, இங்க ஒண்ணு தொங்குமே, அது என்னது? வங்கி. வங்கி கிடைக்கிறது பாரு இப்போ இந்த கிளாஸ்ல. வங்கியா? வங்கி. வங்கி. வங்கி நல்லா இருக்குல்ல? வங்கி மெஜஸ்டிக்கா இருக்கும். வங்கி போட்டானா ஓ அப்படி பாப்பா வாழ. சும்மா நீ செயினை போட்டுன்னு மூக்குத்தி போட்டு போனா ஓகே ஓகேம்பா. நீ வங்கி போட்டுன்னு போட்டேன்னு வச்சுக்கோ, நீங்க அப்படி பேசுற விதமே டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்லுங்க அப்படின்பா அவளும். ஏன்னா வங்கி டிங் டிங்னு ஆடும். அப்போ தங்கத்துடைய திருஷ்டியில தங்கம் என்ன சொல்லலாம் இல்லையா? நம்ம என்ன சொல்லலாம்? அந்த வங்கி தான் தங்கம். தங்கம் வங்கியாக, முக்குத்தியாக, தோடாக, செயினாக சொல்லலாமா? இப்ப இருக்கக்கூடிய இல்லையா எல்லாமே நிர்குண ஈஸ்வரா, அதுதான் காரணம்னு சொன்னா பிரம்மா யாரா இருக்க முடியும் இல்லையா? பிரம்மாஜி யாரா இருக்க முடியும்? அதே எங்கிருந்து வந்தாரோ அதுதான் ச பிரம்மா. சனாக்க இங்க இத்தனை நேரம் பேசிய அச்சிந்திய அரூப நிர்குண ஈஸ்வரா, சைத்தன்ய ரூப ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரா தான் பிரம்மாவாகவும், பிரம்மானா சதுர்முக பிரம்மாஜி, பரமபிதாவே கூவரா இல்லையா?
இதுதான் இவதான் சொல்றார். ஈஸ்வரனை தான் சொல்றான், இல்ல பிரம்மாஜியை சொல்லணும் முதல்ல. அதனால கவலைப்படாதீங்க, அவளுக்கு புண்ணியம் வந்து நல்லபடியா நம்ம கன்வெர்ட் பண்ண வேணாம். கன்வெர்ட் ஆனவா அவளே வந்துருவா. ச சிவஹா, சிவன் யாரு? இங்க பாருங்க, அங்க அங்க சிவன், அங்க சிவம், அங்க வந்து வேற அதே அடுத்த வேர்டு இருக்கு. இங்க சிவஹா இருக்கு. இங்க சிவஹா அப்படின்னு சொல்லும் போது இல்லையா, அந்த பர்சன் சிவனை குறிக்கிறது. என்னது? யாரு சிவன்? உமா சகாயம் இருக்கார் இல்லையா, உமா சகாயம் ஸ்பெஷல். உங்க பேர் என்ன? ராமன். நீங்க தசரத ராமனா, கோதண்ட ராமனா, சாப்பாடு அப்படி பாருங்க இல்லையா, கரெக்டா? அப்போ சிவஹா அப்படின்னு சொல்லும் போது இது இல்லையா, பார்வதி பரமேஸ்வரா, அந்த சிவா பிரம்மா சிவன். அடுத்தது என்னது? ச ஏவ விஷ்ணு. விஷ்ணுவோட ஆபீஸ் ரூம் தான் பெஸ்ட் ரூம். ஏன்னா இவ எல்லாரும் உட்காந்துக்கணும், பாவம் அவர் மட்டும் படுத்துக்கலாம். அவருடைய ஆபீஸ் ரூம் செட்டப் வந்து என்ன படுத்துக்கலாம், பெட்டு போட்டு படுத்துக்கலாம். ஏன்னா அவருடைய ஜாப் அந்த மாதிரி. என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். யாரு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாலோ அவ டென்ஷனா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவளை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதனால இவர் சௌரியமா சாஞ்சிட்டார். என்ன வேணா பண்ணிக்கோ, எல்லாம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு பாரு. என்ன பார்த்தாலே மெயின்டைன் ஆன மாதிரி தெரியலையா? மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற எல்லாரும் பயந்து போயிடுவா. அவர் பாட்டு ஜாலியா பாட்டு கேட்டுன்னு அப்படியே இருந்தானா எல்லாமே நார்மலா இருக்கு பாருங்க. அதனால விஷ்ணு எப்படி இருக்கார்? சௌரியமா படுத்துட்டார். அவர் ரொம்ப மெயின்டெனன்ஸ்ல கஷ்டப்படுவார்னால அவருக்கு வந்து சர்வீசஸ் அமுக்கி விட்டு சர்வீசஸ் எப்படி நல்லா இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஸ்திதி பண்ற கூடிய அவரும் பிரம்ம சைத்தன்யமே. பிரம்மாவும் பிரம்மனே, சிவனும் பிரம்மனே, விஷ்ணுவும் பிரம்மனே. அப்போ இருக்கக்கூடிய ஒரு நிர்குண ஈஸ்வரா பல வேஷங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நல்ல டாக்டர், கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டுப்பொன், அப்புறம் வைஃப், அப்புறம் அம்மா. எவ்வளவு வேஷம், எவ்வளவு பேர் இருக்கா பாருங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் சொன்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லிட்டாலே அல்லாஹ், ஜீசஸ் இல்லையா, மகாவீர், புத்தா எல்லாரையும் போட்டுக்கோ. எல்லாம் என்னது? ஒரே நிர்குண ஈஸ்வரா பல தோற்றங்களில் பல வேஷங்களில். இப்படி நாடகம் பார்த்துட்டே இருப்பான். ஏய் இவன் தான் கிறிஸ்டனா வந்தாரு அப்படின்றான். டக்குன்னு குழந்தை சிரிச்சிடும். அவர் இப்ப வேற கர்ணனா வந்திருப்பான். ஆளுங்க கம்மி, லீவ் போட்டான் கர்ணன். இவரே டக்குன்னு கலரை மாத்தின்னு இது மாத்தின்னு, ஏய் நீ கிறிஸ்டன் தானே, கிராமத்துல எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் நீங்க, ஏய் சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்ண மாதிரி டைலாக் சொல்றாரு. புரியுதா? அப்போ இருக்கிறது. அவர் நவராத்திரியில என்ன ரீசெண்டா அதை பார்த்தேன் நான். என்னமா அப்படின்றாரு, போலீஸா வராரு, இப்படி வராரு, அப்புறம் வராரு. யாரு? ஒரே ஆளுதான். ஆனா பாரு, நவராத்திரி. புரியுறதா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மன் எது சிதானந்தமோ சச்சிதானந்தமோ அதுதான் பிரம்மா, அதுதான் சிவன், அதுதான் விஷ்ணு. ச இந்திரா. இந்திரன் மட்டும் யாரு? இந்திரன் யாரு இல்லையா? தேவராஜ இந்திரன் இல்லையா? அவனும் அதேதான். இந்திரன் வந்துருத்தோம்னா எல்லாமே இன்க்ளூடட். அதுல எல்லா தேவதாவும் அதுக்குள்ள போட்டுக்கணும். நம்ம சர்வ தேவதாக. புரியுதா? சர்வ தேவதாக. அப்போ பிரம்ம பிரம்ம எப்படி? பிரம்மா 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 விஷ்ணு சிவா இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரனுடைய தோற்றம், வெளிப்பாடு. ஓகே. ச பிராணஹா. பிராணஹானா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பஞ்ச பிராணன் இல்லையா? இந்த பஞ்ச பிராணன் எல்லாமே ச பிராணஹா. என்னெல்லாம் பஞ்ச பிராணன்?
ஃபர்ஸ்ட் பிராணா பிராணா இல்லையா? பிராணா அப்புறம் அபான அப்புறம் யானா சமான உதானா. புரியுதா? பாருங்க, பிராணாய ஸ்வஹா, அபானாய ஸ்வஹா, வியானாய ஸ்வஹா, உதானாய ஸ்வஹா, சமானாய ஸ்வஹா. கடைசியில் என்னது? அந்த ஒரு பரிசேஷனத்திலே உனக்கு சொல்லி இருக்கிறது எல்லாம் ஒரே ஈஸ்வரா தான். அதான் பஞ்ச பிராணாவா இருக்கு. அதுதான் நிர்குண ஈஸ்வரா நீங்க சொல்றோம். அப்படிலாம் பண்ணுவான்ல ஜி, சாப்பிடுச்சு கேலண்டர்ல தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னது? அது இருந்தா தானே என்னால சொல்ல முடியும். கரெக்டா? therefore ஓகே ச காலோ காலஹ. பாருங்க, காலம் என்னது? அதே நிர்குண ஈஸ்வரா. நான் இப்ப நிர்குண ஈஸ்வரா நிர்குண ஈஸ்வரானே எடுத்துன்னு போறேன். அப்புறம் கடைசியில பேச்சை மாத்திருவேன் நான். ஓகே, அதே நிர்குண ஈஸ்வரா, அதே பரபிரம்மஸ்வரூபம் இல்லையா? காலஹா காலோஸ்மி லோகேஷு. 11 அத்தியாயம் சொல்றாரு. நான் இங்க காலனா வந்திருக்கேன் அர்ஜுனா. பயந்தே போயிடுவாங்க. காலனா, இவளுக்கெல்லாம் காலனா வந்திருக்கேன் பார் பகவான். எல்லாம் நம்பா இருக்கிறதுலே டேஸ்டியா இருக்கிறது அர்ஜுனன். நல்லா கொஞ்சம் கட்சி சாப்பிடுறான். யாரு? காலரூப ஈஸ்வரா. பாருங்க, நல்லா செவச்சு நல்லா நசுக்கி கொஞ்சம் சட்னியை போட்டு கலந்துண்டு நல்லா திரம்ஸ்ரா காலான நாக்கு உள்ள பெருசா இருக்கிறதா. ப்ளீஸ் புல் த டோர், புட் இட் ஆன் த லெஃப்ட், இந்த திஸ் வில் ஓபன், எமர்ஜென்சி எக்ஸிட் இப்படின்னு வரும். அப்படி சொல்றோம்ல, பகவான் நாக்கு ஏர்பிளைன்ல இருந்து இப்படி நேன்னு வருதான் மேலேருந்து. எல்லாம் அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. எல்லாம் பாத்துங்க, விஷுவலைசேஷன். காலஸ்வரூபா மிருத்யு, அதே பகவான் தான். அக்னி சந்திரமாக, சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், சர்வம் ஈஸ்வரனுடைய அபிவியக்தம், வெளிப்பாடு. காஞ்சிக்கணுமா? ஓகே. அக்ஷரா பாருங்க, அக்ஷரா. அக்ஷரம் சொன்னா என்னது? அழிவற்றது, பெரிஷ் ஆகாது. ஓகே, அழுகி போகாது. எந்த விதத்திலையும் அது அழியாது. பரமஹா, அதுதான் உயர்ந்தது. எல்லாம் இது எல்லாமாகவும் இருந்து இதுல இருந்து இண்டிபெண்டா இருக்கிறதுங்கிறது பரம்ங்கிற வார்த்தை. பிரம்மாவாக மட்டுமே, விஷ்ணுவாக மட்டுமே, சிவனாக மட்டுமே அப்படின்னு இல்லாம பிரம்மனாகவும், சிவனாகவும், இந்திரனாகவும், தேவதாவாகவும், நட்சத்திர கிரக தாரங்கள், பஞ்ச பிராணன், ஜீவனாகவும், எல்லாம் காலனாகவும் எல்லாமாகவும் இருந்து பரமஹா, அதுல இருந்து இண்டிபெண்டா வேறாக இருக்கிறது. புரியுதா? அக்னியாக எல்லாமே ஒர்க் பண்ணலையா வைஃபை? ஓகே, நிறைய உள்ளங்கள் துடிக்கும். நாம் என்ன பண்றது? ஆன்லைன்ல வந்துங்களா? ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். அவுட்டு இப்ப பாவம் என்ன பண்றது? பாவம் கஷ்டம்தான். சரியாயிடும் கொஞ்ச நேரத்தில். தேர்ஃபோர் ச பிரம்ம ச சிவ சேந்திர சோ அக்ஷரஹ சஹ அக்ஷரஹ. அந்த ச ச ச இருக்கு பாருங்க. சஹ சஹ சஹனா நிர்குண பரபிரம்ம. இத்தனை நேரம் பேசினோமே, அது பிரம்ம வித்யான்னு ஆரம்பத்துல கேட்டாரா? அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? இதனால் அடையப்படும் அந்த பிரம்மம் வேதாந்த விஞ்ஞான அர்த்தம். அது அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது இல்லையா? சைத்தன்ய ரூபம். ஓகே, அந்த பிரம்மன் அச்சிந்தியம், அவ்யக்தம், சிவம், பிரசாந்தம் சொன்னோமா? அந்த பிரம்மன் இப்போ எப்படி இருக்கு? பிரம்மாவாக, சிவனாக. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மன்னு சொல்றேன், பிரம்மா சொல்றேன், ரெண்டு வேற வேற. கரெக்டா? பிரம்மா அப்படின்னா கால் வாங்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு கால் வேணா போட்டுக்கலாம். தமிழா எழுதாம கொஞ்சம் கிளாஸ் மாதிரி எழுதிக்கோங்க. பிரம்மான்னு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்துட்டேன்னா கரெக்டா இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் என்னது? காலஹா அப்படின்னு சொன்னா, ஓகே, காலம் என்ன ஆகும்? காலம் ஒரு நாள்
இல்லையா? அதனால அர்த்த மந்திரம் வரும். சயேவ சர்வம் யத் சயேவ சர்வம் யத் பூதம் யஸ்ச பவ்யம் சனாதனம் ஞாத்வா தம் மிருத்யுமத்யேதி நான்யஃ பந்தா விமுக்தயே. ஸ்வராட்டு விட்டுட்டேனா? பரமஸ்வராட்டு 8வது மந்திரத்துல ஸ்வராட். ஸ்வராட் அப்படின்னாக்க ஸ்வயம் ராஜதே, சொப்பிரகாசமாக தன்னைத்தானே வெளிப்படுத்திண்டு எல்லாவற்றையும் ஒளிப்படுத்துறது. ஒளிப்படுத்துறது வெளிப்படுத்துறது, புரியுறதா? ஸ்வப்பிரகாஷா, செல்ஃப் எஃபல்ஜென்ட். ஒரு வார்த்தை வேணா புரிஞ்சுக்கோ இல்லையா? செல்ஃப் எஃபல்ஜென்ட் அதுவே இல்லையா? நம்ம சயின்ஸ்ல வந்து செல்ஃப் என்ன பாரு, செல்ஃப் இல்லுமினஸ் இல்லையா? கரெக்டா வந்து அவனுக்கு கிளாஸ்ல சொன்னாலா? சொல்லலையா? என்னடா சன்னு அடுத்து பிளானெட் எல்லாம் சொல்லலையா அவனுக்கு? என்னடா நீ ஸ்கூல் சிலபஸ்லாம் மாத்திட்டாங்களா? லூமினஸ் பாடிஸ், நான் லூமினஸ் பாடிஸ் அது சொல்லிட்டாலா? ஓ செல்ஃப் சொல்லலையோ? செல்ஃப் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். லூமினஸ் நான் லூமினஸ் சொல்லுவா. கரெக்ட். இப்ப உனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப லூமினஸ் என்னது? அதுக்கு அதோடைய ஒளி எங்கிருந்து வருது? அதுவே ஒளி பொருந்தியதா இருக்கு. இங்க வந்து ஸ்வராட். இப்ப எந்த ஒளி இது? இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல லைட் தேடப்படாது. இப்போ இப்ப நான் இல்லைன்னா என்ன இருக்கும்? இந்த திங்கிங் நீங்க பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா, சப்போஸ் நீங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? வேற எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் அப்படி போயிடப்படாது. உங்களை பத்தி மட்டும் யோசிக்கணும். நான் இல்லைன்னா எனக்கு வேற என்ன இருக்கும்? அப்ப நான் இருக்கிறதுனால எல்லாம் இருக்கிறதுனா எல்லாத்தையும் யாரு வெளிப்படுத்துறா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸ்வராட். நீங்க ஹலோ ஸ்வராட் பேசுறேன் சொல்லிக்கோ, அறிவோட சொல்ல. இது சிம்பிள் லாஜிக். நல்லா இருக்கா? நிறைய ஐட்டம் வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் டச்சிங், நோ டச்சிங் ஜாக்கிரதையா எடுக்கணும் கிளாஸ். ஸ்வராட் சரியா? அப்படி ஸ்வராட் என்ன புரிஞ்சுட்டா? ஸ்வப்பிரகாச சைத்தன்யம் இது அர்த்தா. இது ஒளி பொருந்திய அல்லது ஒளிமயமாக ஒளிப்படுத்தக்கூடிய ஆத்ம சைத்தன்யம், செல்ஃப் எஃபல்ஜென்ட் கான்சியஸ்னஸ். செல்ஃப், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை செல்ஃப் போட்டுக்கோங்களேன். எல்லா லூமினஸ் பாடிஸ்க்கு எல்லாம் லூமினஸா இருக்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் உனக்கு லூமினஸ் பாடி தெரியணும்னா உன்னோட லூமினஸா உன்னுடைய இந்திரியங்கள் இருக்கணும். ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு லூமினஸ் பாடி இருக்கு. லூமினஸ் பாடின்னு தெரியுமா? நிறைய டியூஷன்லாம் எடுக்கிறீங்க, டீச்சர்லாம் இருக்கு, சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியமா. லூமினஸ் பாடி தெரியல அவங்க? தெரியல சார். 10th மட்டும் சொல்லி தரோம். அப்புறம் நீ காமர்ஸ் மாறிட்டேன்னா ஒன்றும் நான் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிடு. அப்ப நான் புரிஞ்சுட்டேன் உனக்கு தெரியலன்னு. இப்போ எல்லா லூமினஸ் பாடியும் முதல்ல என்னுடைய புலன்கள் லூமினஸ். இது தெரியலன்னா எனக்கு லூமினஸே தெரியாது. புலன் எதனால வந்து தெரிஞ்சுக்கிறது? எல்லாத்தையும் மனசு ஒண்ணு இருக்கு. மனசு எப்படி லூமினஸா இருக்கிறது? ஆத்ம சைத்தன்யம் அங்க வரணும். அப்ப லூமினஸ்க்கு எல்லாம் லூமினஸ். ஸ்வராட்டு யாரு? ஆத்மா சைத்தன்யம். அதுதான் ஞான இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் என்னது இல்லையா? அப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரம்ம சைத்தன்யம், அதுதான் எல்லாமாவும் இருக்குன்னாக்க, அப்போ தனித்து பிரம்மா சிவா விஷ்ணுல என்னது? அதே பிரம்ம ஒரு வேற நாம ரூபம். அவ்வளவுதான். நாம ரூபம்னா புரியுறதா? இப்போ வங்கி என்னது? தங்க நாம ரூபம். கரெக்டா? சூடாமணி என்னது? கரெக்டா? ஒட்டியான தங்க நாம ரூபம். அப்ப பிரம்மா சிவு விஷ்ணா எல்லாம் மாமியார் மாமனார் குழந்தை பெரியவா மாட்டுப்பொன், ஐ எம் த ஹஸ்பண்ட், ஐ எம் த வைஃப் எல்லாம் என்னது? அதே ஆத்ம நாம ரூபம். அவ்வளவுதான். இப்ப உங்க ஆத்துக்கார பார்க்கும் போதே திட்டு நாம ரூபம் அப்படின்னு திட்டு.
புரியுதா? நாமரூபம் சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஆத்ம நாமரூபம் அப்படி வேணா திட்டிக்கோ. அப்போ ஓரளவுக்கு கிளாஸ் ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். அது நாமரூபம் எண்ணம்னு போட்டுருவான் வாட்ஸ்அப்ல. ஹாய் எண்ணம். என்ன நாமரூபம்? ஏய் இந்த நாமரூபம் சொன்னா பாரு அப்படி இப்படி நாம் ஓகே. எதுக்கு இதை சொல்ற? நமக்கு பொங்கி வரும்போது அந்த பொங்கி வரதும் ஆத்ம நாமரூபம். புரியுறதா? அட்லீஸ்ட் ஏதாவது இதெல்லாம் வார்த்தை கேட்டிருக்கோம்ல, இது முழுமையா புரியலனால இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், ஓரளவுக்கு மனசு சாந்தமாகும். அப்புறம் திரும்பி இதே விஷயத்தை கேட்கும்போது ஓ இதைதான் நான் சொல்லிட்டு இருக்கேனோ அப்படின்னு நினைச்சுட்டு அப்புறம் புரியும். இப்ப எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த கிளாஸ் தான் ஞாபகம் வருது, எல்லாமே சரியா இருக்கு, அதான் ஞானம் வந்துருது அப்படின்னு சொல்லிடப்படாது. உனக்கு பிரச்சனையே வந்ததில்ல, வரதும் இல்ல, வரவும் வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நான் டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. அப்படிப்பட்ட சர்வம் ஆத்ம நாமரூபம் அல்லது பிரம்ம நாமரூபம். ஆத்மா இஸ் ஈக்வல் டு பிரம்ம, பிரம்ம இஸ் ஈக்வல் டு ஆத்மா. சரியா? அப்போ ச ஏவ சர்வம் யத் பூதம் முடியணும். ஓகே. ச ஏவ சர்வம் யத் பூதம். பூதம்னா கடந்த காலம், இங்கிலீஷ்ல கடந்த காலம் இல்லையா? பாஸ்ட் தமிழ். ஓகே. அப்புறம் பவ்யம். பவ்யம்னா பவ்யஹ. சரி, பவதஹ அப்படியே ஆர்டரா சொல்றதா சொல்றதா? ச ஏவ சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் சனாதனம். பவ்யம்னா வருங்காலம், ஃபியூச்சர். பவதஹ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பவதஹனா நிகழ்காலம், நிகழ் கடந்த, அப்புறம் எதிர்காலம், வருங்காலம். ஓகே. பழச்சு கடந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்குன்னு அர்த்தம் தெரியுமா? டுமாரோக்கு தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? பழச்சு கடந்தா. எப்படி கனெக்ட் பண்ற பாருங்க. உனக்கு அனித்தி அப்ப கூட புரியல பாரு. டுமாரோங்கிறதுக்கு இங்கிலீஷ்காரன் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல. See, we don't use tomorrow, we only use if we live. If we live, you come. அப்படின்னா என்ன நினைச்சுப்பாவ? நீ உயிரோடு இருந்தா வா அப்படின்னா நாளைக்கு வான்னு நீ சொல்ற. ஆனா நீ உயிரோடு இருந்தா வான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன அர்த்தம் பாரு. ஆனா நமக்கு எதிர்காலம்ங்கிறது பழிச்சு கடந்தால், நம்மளுடைய பாஷையை ஒழுங்கா புரிஞ்சுட்டோம்னாலே பாதி சாதன சதுஷ்டையும் அதுலயே வந்துடும். இதுலயே விவேகம் தெரியலையா? பழிச்சு கடந்தா என்ன அர்த்தம்? நீ இருக்கலாம், போலாம், என்ன வேணா ஆலாம். அனித்தியம் புரியலையா உங்களுக்கு? என்ன வேணா ஆகும். அப்ப இங்க ஃபியூச்சர், பவ்யஹானா வருங்காலம், ஃபியூச்சர், பூதம்னா பாஸ்ட், ச ஏவ சர்வம் எல்லாம் பிரசன்ட், நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், எஸ்ச பவ்யா. இது எல்லாமே என்னது? ச ஏவ பிரம்மா சிவா அதெல்லாம் மட்டும் இல்ல, காலமும், காலஹா சொன்னார் இல்லையா? எல்லா காலமும் அவனேன்னு சொன்னா, எந்த காலமும் எந்த காலத்திலையும் அவன் உட்படவில்லை. கால அதீதா, காலேஸ்வர, மகாகாலேஸ்வர். இருக்கல உஜ்ஜயினுக்கு போனேன்னா என்னது? மகாகாலேஸ்வர். அதனால்தான் அவன் கோவில் கரெக்டா கரெக்டா 4:30-5 மணிக்கு சூரிய உதயம் ஓபன் ஆகி மெதுவா ஒரு 8 மணிக்கு மூடிடும். அப்படிதான் கிடையாது. 1 மணிக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பா அபிஷேகத்துக்கு, 2:30 மணிக்கு ஃபுல் கியூ நிக்கும். எதுக்கு? 2:30 மணிக்கு பஸ்மாரதி.
அங்க விதியே உங்களுக்கு காலம் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் காலேஸ்வரன், காலத்தீத்தன், அவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன். அதனால உஜ்ஜைன் போட்டேன்னா தூக்கம் இது இந்த டைம் வந்து வாட்சை கைட்டி வச்சிடணும். ஏன்னா நீங்க வாட்சில் தான் இருக்கே. நீங்க போறது காலஸ்தலத்துக்கு போறேன், அப்புறம் இதுக்கு வாட்சு டைம் பார்த்தா தான் ப்ராப்ளம். ஐயோ மணி 12 டைமே பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கலாம். சும்மா என்னோட சைடு வியூகம் இது, இதனால உபனிஷத்துல எல்லாம் சொல்லல. ஓகே, அப்போ சனாதனம் வார்த்தை சனாதனம். எது காலத்திற்கு உட்படாததோ சனாதனம், எது காலத்துக்கு உட்பட்டதோ அதுதான் அழியும். காலத்துக்கு உட்பட்டது அசனாதனம், காலத்துக்கு உட்படாதது சனாதனம். அப்ப சனாதன தர்மத்தை எப்படியா அழிக்க முடியும்? தர்மத்துக்கு பேரே சனாதனம், நீ அழிச்சிடுவியா? பூஜ்ய சுவாமிஜி ஒரு அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். உனக்கு ரொம்ப ஏதாவது அரிப்பு எடுத்ததுன்னா என்ன பண்ண, சட்டையை அவுத்துரு. நிறைய மரம் ஆசிரமத்தில் இருக்கு, ஒரு மரத்துக்கு போய் நன்னா உரசு, நன்னா பண்ணிக்கோ. என்ன ஆகும்? அப்புறம் 10 நாளைக்கு ஒரு சட்டையே போட முடியும், பழுத்துரு எல்லாம். மரம் எப்படி இருக்கும்? மரத்துக்கு சும்மா ஏதாவது ஒண்ணு நீ எல்லாம் பண்ணி முடிச்சு உனக்கு சொட்டிட்டு இருக்கும் போது அங்க அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொட்டும். யாருக்கு நட்டம்? அவன் நச்சமா? நீ போய் சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு சொன்னா என்ன, யாருக்கு நட்டம்? நல்லா தேய் போய் நல்லா தேய்ச்சிக்கோ. யாருக்கு சொட்டும் கிடைச்சில? இது சனாதனம். சனாதனம் பாருங்க. அப்போ காலஹா சொன்னா நேரம். நேரம் ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல காலமும் பிரளயமாகும், காலமும் சிருஷ்டி ஆகிறது. ஓகே, அப்ப பகவானும் ஈஸ்வரனும் நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபமும் காலத்துக்கு உட்பட்டதான்னா பாஸ்டும் பிரசன்டும் ஃபியூச்சரும் எல்லாம் அவனே. அப்புறம் அதற்கு உட்படாதது, நாட் லிமிட்டெட் டு டைம், காலாதீதா. அப்படிப்பட்ட பூத யோனியாக்கும். ஒரு வார்த்தையா பண்ணிட்டு வாங்கோ. அப்படி இருந்தப்போ பிரம்ம லட்சணத்தை அவர் கேட்ட பிரம்ம வித்யாவை எப்படி சொல்லித்தராரு பாருங்க ஆஸ்ட்ரலாயர். ஐயோ மகிழ்ச்சியோட ஆஹா ஓ அப்படின்னு ஜாலியா கேட்டு இருப்பார். அவங்கள மாதிரி யாரு? அப்படி ஞாத்வா தம் மிருத்யுமேதி ந அன்ய பந்தா விமுக்தயே நான்ய பந்தா வித்யதே யனாய. எங்க புருஷ சுகல கிடுகிடுன்னு சொல்லிட்டு பிரசாத் முருகா கோஷ்டி கிடுகிடு சூத்தம் சொல்லிடும். நான்ய பந்தா வித்யதே யனாய ச இந்திரசேந்திர சோத்ர பரமஸ்வராட் மந்திரம், இதெல்லாம் வேத மந்திரம். கிடுகிடுன்னு சொல்லிட்டு பொங்கல் என்னது, நீ தான் எல்லாம்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஏ தம் ஞாத்வா என்ன தெரிஞ்சுக்கணும்? 5 நிமிஷம் கழிச்சு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.